welcome to South Indian Stove. நான் உங்களுடன் ஃப்ளோரா சார்ல்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக இனிக்கட்டும். இன்னைக்கு நம்ம வந்து சட்னி பார்க்க போகிறோம். என்ன சட்னினா நம்ம இட்லி தோசைக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அது தாளிக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணணும். 1 கப் தேங்காய், இது 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கூட 1 தக்காளி பாருங்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், 3 பல் பூண்டு வச்சுருக்கேன், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை இருக்குது. இப்போ முதல்ல வந்து வெங்காயம் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் பாருங்கள், காஞ்ச இதுக்கு தேவையானது வந்து 2 காஞ்ச மிளகாவும் கூட வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து நம்ம வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் மாத்திரம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் காஞ்ச மிளகாயும் வெங்காயம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வதக்கிட்டு என்ன பண்ணலாம், அது கூட நம்ம தக்காளியும் சேர்க்கலாம். வாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள், எண்ணெய் சூடாயிருக்கு. இப்போ இந்த டைமில் இந்த காஞ்ச மிளகாயும் இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. இவ்வளோ வதங்கினா போதுங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதில் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம், இஞ்சியும் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த தக்காளியும் பாதி தான் வந்து இதாகிருக்கு பாருங்க. இவ்வளோ பண்ணினா போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். இப்போ இந்த டைமில் நம்ம இதில் வந்து தேங்காவையும் சேர்த்துடலாம். தேங்காய் சும்மா ஒரு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு லேசாக கொஞ்சம் பரட்டி கொடுத்தோம்னா போதுங்க, ரொம்ப வேண்டாம். இதோடய வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணலாம், கருவேப்பிலையும் அதில் கொஞ்சம் போட்டுடலாம். பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஆற வச்சிடலாங்க. இல்லை ஃபேனுக்குள்ள ஆற வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஆறி போயிடும். அப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுவையான சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லியோட வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்களும் இதை வீட்டில் சமைச்சு பாருங்கள், சமைச்சு ருசிச்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.